போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தினமைந்து கணிதம்ன்ற ஒரு சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 43வது காணொலி. 43 1ல இருந்து 43 வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா 43 ஃபயர் மட்டும் கமெண்ட்ல சொல்லிருங்க. வாங்க நமக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். இன்னைக்கு ஃபுல்லாவே ரீசனிங் क्वेश्चन தாங்க. ஓகேங்களா? என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கோடிங் டிகோடிங்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். மேட்ன்றது 216 கொடுத்திருக்காங்க. HAT ஹேட்ன்றது 160 சன் என்பது எதை குறிக்குன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். என்ன சார் லாஜிக் அப்படின்னா MAT மேட், அதாவது எம்ங்கிறது எத்தனாவது பொசிஷன்ல வரும்? 13th பொசிஷன்ல வரும். ஏங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வரும். டீங்கிறது 20வது பொசிஷன்ல வரும். சோ அப்படியே எல்லா லெட்டரா இருந்ததை நம்பரா மாத்தி மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 13 × 2 26, ஒரு 0 இருக்கு. அந்த ஒரு 0 சேர்த்தா நமக்கான 260 கிடைக்கும். இதே ஹேட்டுக்கு HAT ஹேட்டுக்கு வந்து அப்ளை ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணிடலாம். HAT ஹங்கிறது 8, ஏங்கிறது 1, டீங்கிறது 20. 8 × 2 16, ஒரு 0 இருக்கு. ஒரு 0 போட்டா 160 அப்படின்றது வந்திருக்கு. ஸோ சேம் லாஜிக் தான். என்ன பண்ணிருக்காங்க? லெட்டரை நம்பரா மாத்தி மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ எஸ்ங்கிறது 19, யூங்கிறது 21, என்னங்கிறது 14. ஓகேங்களா? அப்போ 19 × 21 பாத்தீங்கன்னா 399 கிடைக்குங்க. அதாவது எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? 19 வந்து 20 + 1 மல்டிப்ளை பண்றேன். எப்படி சார் 20 + 1னா 21. 19 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 38, அப்போ 380 கிடைக்கும். 1 19ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 19 கிடைக்கும். ஸோ 2 ஆட் பண்ணும்போது 399 கிடைக்கும். அதை டைரக்டா போட்டேன். 399 14ஆல மல்டிப்ளை பண்ணும். ஓகேங்களா? 14ஆல மல்டிப்ளை பண்ணும். நான் என்ன பண்ணுறேன்? 400ல இருந்து 1 மைனஸ் பண்ணிக்கிறேன். 400ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 399 கிடைக்கும். அதை நான் 14ஆல மல்டிப்ளை பண்றேன். 14 4ஆல மல்டிப்ளை பண்ணோம் 56 கிடைக்குங்களா? 4 × 4 16, பேலன்ஸ் 1, 1 × 4 4, 4 + 1 5. அப்போ 5600 கிடைக்கும். 14 400ஆல மல்டிப்ளை பண்ணும்போது அதுல இருந்து நம்ம 14 மைனஸ் பண்ணிட்டாலே போதும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா 5586 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 5586 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏயும் பியும் சகோதரர்கள்னு கொடுத்துட்டாங்க. அதாவது AB ன்ற 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேல வந்து நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? பிரதர் சிஸ்டரை குறிக்கிறதுக்கு வந்து நான் ஹைஃபன் யூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சியும் டியும் சகோதரர்கள்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். ஏ உடைய மகன் டி. அப்ப ஏவோட மகன் தான் யாரு? டி. இந்த வெர்டிகல் லைன் வந்து எதை குறிக்கணும்? நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறையை குறிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை குறிக்கும். அதனால நான் ஹைஃபன் யூஸ் பண்ணி டி போட்டுக்கிறேன். அதாவது ஏன்றவர் அப்பா, டிங்கிறது மகன். அப்போ டிக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க. சியும் டியும் வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. சியும் டியும் பிரதர்ஸ், சகோதரர்கள்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? அவரு சிக்கு பி என்ன உறவு அப்படின்றதா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது சிங்கிறவர் இங்க இருக்காரு, பின்றவர் இங்க இருக்காரு. அதாவது ஏவோட மகன் தான் சி. சியும் ஏவும் அப்பா பையன். அப்பாங்கிறது யாரு? ஏவோட அண்ணனும் தம்பியும் தான் பி. அதாவது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அங்கிள் அப்படின்றதாங்க குறிக்கும். அங்கிள்னாலும் மாமா அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. பட் நமக்கு என்ன சொல்லுவாங்க? சித்தி, சித்தப்பா, பெரியப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா மாமா அப்படின்றதான் ஆன்சர். ஓகேங்களா? அதாவது அப்பாவோட அண்ணனோ தம்பியோ, ஆனா இங்கிலீஷ்ல டைரக்டா அங்கிள் அப்படின்ற ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாங்க. ஸோ அப்ப நமக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா அங்கிள், மாமா அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா? நமக்கான தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம்? கடிகார ரிலேட்டட் சம்ஸ், அதாவது கிளாக் சம்ஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கேட்டிருக்காங்க? கடிகாரத்தில் 7க்கும் 8க்கும் இடையில் கடிகாரத்தின் முட்கள் எத்தனை மணியில் எதிரெதிரே ஒரே நேர்கோட்டில் அமையும்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கிளாக் இருக்கு. கிளாக் 12 6, அதாவது 12ஓட எதிர்த்தளம் வந்து என்னவா இருக்கும்? 6. 6ஓட ஆப்போசிட் நேர் எதிரில என்ன இருக்கும்? 12 இருக்கும். அதே மாதிரி 7க்கும் என்ன ஆப்போசிட் இருக்குன்றத பார்க்கணும். 7ஓட ஆப்போசிட்ல என்ன நம்பர் இருக்கும்? 1 இருக்குங்களா? அந்த 1 வந்து நான் மினிட்டா மாத்திடுறேன். 1ங்கிறது என்ன மினிட்டா இருக்கும்? அதாவது 12 பெரிய சின்ன முள் வந்து 12ல இருக்கு, பெரிய முள் வந்து 1ல இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம்? 12 5ன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? அப்போ 1ல இருக்கிறப்போ நம்ம என்ன மினிட் சொல்லுவோம்? 5 நிமிஷம்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? அந்த 5 என்ன பண்ணணும்னா 12/11m அப்படின்ற ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். எம்ங்கிறது மினிட், அதுக்கு பதிலா 5. அப்ப 12/11 × 5, 12 × 5 60. 60 வந்து 11ஆல டிவைட் பண்ணும். 11ஆல டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 5 11 55. அப்ப 60ல 55 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன?
5 இருக்கும். அதை நான் 11 என்ன நம்பரால கட் பண்றோமோ அதே நம்பரால கட் பண்ணிடலாம். ஸோ நமக்கான ஆன்சர் என்ன? 5/11 மினிட். எதுல இருந்து? 7க்கு அப்புறம், 7 தாண்டினதுக்கு அப்புறம் 5/11 மினிட்ல தான் நேர் எதிரா இருக்கும். நேர் எதிரா ஒரே நேர்கோட்டுல இருக்கும். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸ்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். டேஷ் அப்படின்ற இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1/25 சாரி 1/125 1/25 டேஷ் 1/525 கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன லாஜிக்னா 1/125 5ஆல மல்டிப்ளை பண்றாங்க. 5ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 1 5 5, 2 × 5 10, 5 × 5 25. அப்போ 1/25ன்றது கிடைச்சிருக்கு. அதான் நமக்கான செகண்ட் நம்பர். ஓகேங்களா? அப்ப நமக்கான லாஜிக் சேம் யூஸ் பண்ணி பார்ப்போங்களா? 1/25 5ஆல மல்டிப்ளை பண்றேன். 5ஆல மல்டிப்ளை பண்ணா 1 5 5, 5 × 5 25. அப்ப என்ன கிடைக்கும்? 1/5 கிடைக்குது. ஸோ 1/5 தான் நமக்கான ஆன்சர். இது அப்படியே ஃபாலோ ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிடலாம். 1/5 5ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 1ன்றது கிடைக்கும். 5 கட் பண்ணிட்டா. நெக்ஸ்ட் என்ன? அந்த 1 வந்து 5ஆல மல்டிப்ளை பண்ணும். 5ஆல மல்டிப்ளை பண்ணா 5. அதான் நமக்கான அடுத்த நம்பரா இருக்கு. ஸோ அடுத்த நம்பர் என்ன பண்ணும்? 5ன்னு கிடைச்சிருக்கு. அது கூட 5 மல்டிப்ளை பண்ணா 25. அதான் நமக்கான கடைசி நம்பர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 1/5. என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க? 5ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகேவா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான கடைசி சம் பார்ப்போங்களா? நமக்கான கடைசி சம் பார்த்தீங்கன்னா லெட்டர் வித் நம்பர். ஓகேங்களா? லெட்டர் சீரிஸ் வித் நம்பர் ஆல்பா நியூமரிக் சீரிஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க? 2A11, 4D13, 12G17, கொஸ்டின் மார்க். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம். அதாவது கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன வரும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். என்ன கொடுத்துருக்காங்க? 2A11 நான் எல்லாத்தையும் எழுதிக்கிறேன். 4D13, 12G17. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் யூஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க போறேன். அப்போ 2ல இருந்து 2 வரணும்னா எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணலாம்? 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 2 × 2 4. 4ல இருந்து 12 வரணும் எதால மல்டிப்ளை பண்ணலாம்? 3ஆல மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப என்ன லாஜிக் பாருங்க? × 2 × 3. அதாவது கன்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்த நம்பரால மல்டிப்ளை பண்ணிட்டு போயிருக்காங்க. 3க்கு அப்புறம் வர நம்பர் என்ன? 4. அப்ப 12 4ஆல மல்டிப்ளை பண்ணா 48ன்னு கிடைக்கும். ஏதாவது ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஆப்ஷன் C கட் பண்ணி விட்டலாம். ஏன்னா ஒரே ஒரு நம்பர் 36 இருக்கு, 48க்கு பதில். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் C கட் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் ஆல்பபெட், டிங்கிறது 4th ஆல்பபெட், ஜிங்கிறது 7th ஆல்பபெட். அப்படியே டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்துருங்க. 1ல இருந்து 4 வரணும்னா 3 ஆட் பண்ணிருக்கலாம். 4ல இருந்து 7 வரணும்னா 3 ஆட் பண்ணிருக்கலாம். அப்போ சென்டர்ல இருக்க லெட்டருக்கு என்ன லாஜிக்? +3. அப்போ 7ல இருந்து +3 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். 10th ஆல்பபெட் என்ன? J. எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கோம்? ஜியோ அப்படின்ற மாதிரி ஞாபகம் சொல்லியிருக்கோம். J10. ஓகேங்களா? ஜியோ J10 ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கோம். அப்போ 48J அப்படின்றத ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் A கட்டு, D கட்டு. ஏன்னா 48J அப்படின்றது நமக்கு ஆப்ஷன் B ல மட்டும் தான் இருக்கு, வேற எந்த ஆப்ஷன்ல இல்ல. Bன்றத நமக்கான ஆன்சர்னு சொல்லிடலாம். ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான லாஸ்ட் இதுக்கும் என்ன லாஜிக் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? பாருங்களேன். இங்க இருந்து 11ல இருந்து 13 வரணும்னா +2, 13ல இருந்து 14 வரணும்னா +4. அதாவது 2 4 ஈவன் நம்பர்ஸா வந்திருக்கு. ஸோ 4க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வரப்போற ஈவன் நம்பர் என்ன? 6. 17ல இருந்து 6 ஆட் பண்ணும்போது நமக்கு 23ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப நமக்கான ஆன்சர் என்ன? 48J23. ஆப்ஷன் Bன்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல நான் இந்த ஆப்ஷன் எழுதிட்டேன். 48J23. நெக்ஸ்ட் 2 இடத்துல என்ன வரும் அப்படின்றத உங்களுக்கான ஹோம்வொர்க் சம். ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பிளாக் கலர் ஆட்டை கொடுத்துருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.